நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம 11th அக்கௌண்டன்சியில் இல்லுஸ்ட்ரேஷன் 8 பார்க்கணும். யூனிட் 3 பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ஒய் அண்ட் கோ ஆன் கிரெடிட். கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோம், கேஷுக்கு வாங்கலை. ஸோ பர்ச்சேஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெக்டார் டு ஒய் அண்ட் கோ அக்கௌண்ட் 60,000. சோல்டு குட்ஸு டு டி அண்ட் கோ ஆன் கிரெடிட். இதுவும் கிரெடிட்டுக்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது டிஎன் கோ அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 30,000. பெய்டு ஒய் அண்ட் கோ த்ரூ பேங்க் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஏற்கனவே ஒய்ட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் 60,000க்கு பண்ணியிருக்கோம். நம்ம 58,000 தான் கொடுத்துருக்கோம். அப்போ 2,000 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். அப்போ ஒய் அண்ட் கோ அக்கௌண்ட் டெக்டார் டு பேங்க் அக்கௌண்ட் டெக்டார் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 58 + 2 60,000. Next, D and Co accepted a bill. அப்போ இது bills receivable அர்த்தம். drawn by a Pragadish. அப்போ bills receivable account debtor to D and Co account 30,000. அடுத்து sold goods to L on credit. கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது L account debtor to sales account. Sold goods to M on credit. M account debtor to sales account. Received a check from M in full settlement. Mக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 40,000க்கு. அவர்கிட்ட இருந்து ரிசீவ்ட் a check வாங்கிட்டோம், ஃபுல் செட்டில்மெண்ட், அண்ட் டெபாசிட்டட் த சேம் டு த பேங்க் 39,000. அப்போ நம்ம அவருக்கு வந்து டிஸ்கவுண்ட் அலவுட் பண்ணியிருக்கோம், அப்படி தானே? அப்போ இது வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு. அப்போது பேங்க் அக்கௌண்ட் டெக்டார் டு டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெக்டார் டு எம் அக்கௌண்ட் 39,000 40,000. 8th one, குட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய் அண்ட் கோ. அப்போது குட்ஸு ஏற்கனவே ஒய்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெக்டார் டு ஒய் அண்ட் கோ அக்கௌண்ட். எல் பிகம் இன்சால்வெண்ட் ஒன்லி 90 paise per rupee is received cash in final settlement. எல்லுக்கு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோன்னு பண்ணியிருக்கோம் 20,000. அவர் 90 paise வீதம் இது இன்சால்வெண்ட் நமக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து 80,000 வரும். அப்போ 2,000 வந்து நமக்கு வரவே வராது. ஸோ அது வந்து பேட் டெப்ட். அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், பேட் டெப்ட் அப்படின்னு என்ன செய்யணும், எடுத்துக்கணும். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டு டெட்டார் டு எல் அக்கௌண்ட் 18 to 20. அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெக்டார் டு எம் அக்கௌண்ட் 3,000.